ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஒன் பைக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா FZ தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது நம்ம அண்ணாவோட வண்டி தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 150cc தான். ஸோ இது வந்து R15 MT கேட்டகரியில் வராது. ஸோ இப்போது MT வந்து ஒரு சின்ன சீட்டாக இருக்குது, அது இல்லாட்டி R15 வந்து எனக்கு பொசிஷன் செட் ஆகலை. ஸோ நான் FZக்கு போகலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பவர் வைஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வேறு இன்ஜின், இது வேறு இன்ஜின். அது 155cc, இது வந்து பார்த்திங்கன்னா 149, எக்ஸாக்டாக 149cc. ஸோ அப்புறம் யாருக்கு ப்ரோ இந்த வண்டி சூட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் வேலைக்கு போகிறேன், இல்லாட்டி காலேஜுக்கு போகிறேன், எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் வேணும், பவரை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை, ஒரு நார்மல் பவர் ரொம்ப கம்மியாக இல்லாமல் ஒரு நார்மல் பவர் இருந்தாலே போதும் ப்ரோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக செட் ஆகும். அப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு, ட்ரிபிள்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வண்டி. ஒரு லாங் ட்ராவலுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கம்ஃபர்ட்டான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி உட்காரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. முன்னாடி இருந்து அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கம்ஃபோர்ட் வந்து ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி ஒரே அளவு தான் தந்திருக்காங்க. அப்புறம் ஸோ பின்னாடி பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அந்த R15 MT மாதிரி இங்கே இந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க சீட்லேயே, அது வந்து பிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது லா படி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி உட்கார்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது கொடுக்கணும், கிராப் ரயில் மாதிரி. ஸோ அதுக்காக தான் அந்த MT R15 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராப் மாதிரி வரும். அது பின்னாடி உட்காந்தவங்க வந்து பிடிச்சிட்டு உட்கார்றதுக்கு. இதே மாதிரி எத்தனை தூரம் இப்படி உட்காந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு போவீங்க, வாய்ப்பே இல்லை. ஸோ சீட் கம்ஃபர்ட் வந்து இதில் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் லாங் ரைட்ஸ் போகிறவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறவங்க, டெய்லியும் மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க, பவர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வண்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இன்ஜின், பாடி, அப்புறம் சேசிஸ் தான் வேறு. மற்றபடி இந்த டயர்ஸு, அப்புறம் பேக் டயர்ஸு, டிஸ்க்ஸ் எல்லாமே MT R15 சேம் இது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 100/80 17 inches அலாய் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 282 mm சிங்கிள் சேனல் ABS. பின்னாடி ABS கிடையாது, முன்னாடி மட்டும்தான் இந்த ABS இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பைப்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்கை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிரேக்கிங் இந்த வண்டிக்கு. ஏன்னா இதில் டாப் எண்ட் அந்த அளவுக்கு போகிறது கிடையாது, 100க்குள்ளே தான் போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரேக்கிங்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லுக் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட்டு விசிபிலிட்டிஸ்லாம் ஓகேவாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான், ரொம்ப மோசமான இது கிடையாது. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே. பட் இருந்தாலும் கொஞ்சம் இது டிசைன் வைஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹாலஜன் பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட சஸ்பென்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் கிடையாது. ஆஃப் ரோடெலாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. லாங் ரைடுக்கு நல்லா கண்டிப்பாக செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூஸ்க்காக தான் இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே USD ஸ்போக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். இது வந்து சிட்டி யூஸ்க்கு, நார்மல் டே டு டே யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹேண்டில் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைடிங் பொசிஷன் பக்காவாக இருக்குது, ரொம்ப குனிஞ்சோட்டுற மாதிரி இல்லை. ஸோ MTயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி இருக்கும் லைட்டாக, இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அப்பரைட் பொசிஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேக் பெயின், லாங் ரைடுக்கெலாம் பக்காவாக இருக்கும். ஹேண்டில் பார் எதுவும் மாற்றவே தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ் கொடுக்கல, இப்படி தான் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த குவாலிட்டி ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா MTயில் கொடுத்த மாதிரி மேலே கொடுக்காமல் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அட்வான்டேஜாக இருக்குது இதில். ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கில் சுவிச்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட டேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டேங்க் மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய டேங்க் தான். 13 liters கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மைலேஜும் கிடைக்கும். பர் லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 55. நீங்கள் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70
80க்குள்ளே க்ரூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50க்கு மேலே நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதோட சிசி கம்மிங்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 149 சிசி எஸ்ஓஹெச்சி செட்டப் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 12.4 PS at 7250 RPM. அப்புறம் டார்க் வந்து பார்த்திங்கன்னா 13.3 Nm ஆஃப் டார்க் அட் 5500 RPM. ஸோ இப்போது நீங்கள் லாங் ரைட் போகிறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு இல்லாததுனால டைம் எடுத்துக்க கொஞ்சம் கூலாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் வெளியே இருந்து ஏதாவது வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா விரட்டி ஓட்டிகிட்டு வரீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆர் 4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிக்விட் கூல்டாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் இருந்திருக்கும், ரேடியேட்டர்லாம் இருந்திருக்கும். வண்டி நிறுத்தின அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஆன் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆன்லேயே விட்டிங்கன்னா அது கூல் ஆயிரும். பட் இது அப்படி கிடையாது. ஸோ இந்த விங்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்லாம் போய் கூல்ட் ஆகும் இன்ஜினு, ஏர் கூல்டு இன்ஜினு. இதுதான் கான்செப்ட்டு. பட் இதில் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து கொஞ்சம் அடிக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வண்டி முன்னாடி தான் போகிறோம். ஸோ அதனால் ஏர் வந்து முன்னாடி நல்லா வரும். ஸோ ஏர் வந்து பின்னாடி அந்த அளவுக்கு போகாது. ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போது வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஆர் 4 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதோட டாப் ஸ்பீடு வந்து கேட்டிங்கன்னா நான் அட்டைன் பண்ணது டபுள்ஸில் 107, 108 கரெக்டாக போனேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட்டு கிடையாது. அது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 107 அந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கு மேலேயும் போகலாம். பட் நான் டபுள்ஸ் உட்காந்துருந்தேன். நான் சோலோவாக போனேன்னா ஒரு கண்டிப்பாக 115+ கண்டிப்பாக பண்ணும். பட்டு ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விரட்டி விட்ருக்கு மனசு வராது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 105, 100க்கு மேலே போயிட்டிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீல் வந்துடும். MT R15 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் ஸோ லாங் ரைட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100க்குள்ளே மெயின்டைன் 100, 80, 90, 100 இந்த மாதிரி க்ரூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இன்ஜினில் வந்து கொஞ்சம் குறையாக ஃபீல் பண்ணது என்ன வந்து பார்த்திங்கன்னா இதோட வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அடிக்கடி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஜின் சூடாச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வால்வ் மாறும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எடுத்த ஒரு 5000, 3000 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதோட வால்வ் சவுண்ட் வந்துருச்சு. ஸோ அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு 4-5 டைம் கண்டிப்பாக வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் இன்ஜின் ஸ்மூத்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ யமஹா பற்றி உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. இன்ஜின் ஸ்மூத்னஸ் வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும் எந்த வண்டியாக இருந்தாலும். MT இது கூட பயங்கரமாக இருக்கும், MT R15லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியர் செக்ஷன் 140/70 சைஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 220 mm நிசின் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. பிரேக்ஸ் எல்லாம் ஒரு குறையாக இதில் நான் ஃபீல் பண்ணதில்லை இது வரைக்கும். அப்புறம் ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோனோகாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலு, ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட். ஸோ எக்ஸாஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா BS4ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடைச்சி வச்ச சவுண்டு மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டு பயங்கரமாக வருது. ஐடியலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஒரு பீட்டு. பட்டு ஹையர் RPMல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு நான் எக்ஸாஸ்ட்டை போட்டு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து BS4 ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறீங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதில் சொல்கிறேன் வெப்ஜெட்டில் BS4 ஓட்டிட்டு இந்த BS6 இந்த வண்டி ஓட்டினீங்கன்னா என்னடா சைலன்ஸில் ஏதாவது ஓட்டை விழுந்துருச்சான்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் பீட் வந்து நல்லாயிருக்கு. இப்போது BS6லேருந்து BS4க்கு போயிட்டிங்கன்னா என்னடா சைலன்சர் அடைச்சிருக்கா, சவுண்டே வரலையே, அந்த மாதிரி ஃபீல் தான் BS4 ஓட்டும் போது கிடைக்கும் BS6லேருந்து போகிறீங்கன்னா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் சவுண்டு. ஐடியல் சவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த பீட் நீங்கள் கேட்டாலே ஒரு டட அந்த ஒரு பீட்டே நல்லாயிருக்கும். இந்த எக்ஸாஸ்ட்டில் ஒரு 5000 RPMல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5000 RPMல. ஸோ ஹையர் RPM மேக்ஸிமம் RPM வந்து 8500 RPM. உங்களுக்கு நான் 8500 RPM போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு
இருக்குன்னு காமிக்கிறேன். தெரியுதா? த்ராட்டல் விட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சருக்குள்ளே ஏதோ காசு போட்டு விட்ட மாதிரி ஒரு சவுண்டு வருது. அதை மட்டும் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸாஸ்ட்டில் ஏதாவது வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. அது மட்டும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு மாதிரி இருக்குது அந்த சவுண்டு கேட்குறக்கே. ஐடியல் நல்லா இருக்குது. ஒரு 5000 ஆர்பிஎம் வரைக்கும் நல்லாவே இருக்குது பீட்லாம். அப்புறம் ஹையர் ஆர்பிஎம் போயிட்டிங்கன்னா ஒரு மாதிரி காசை உள்ளே போட்டு விட்ட மாதிரி சவுண்டு. அப்புறம் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க, இல்லாட்டி ஃபேமிலி யூஸ்க்காக வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. கம்ஃபர்ட்லாம் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு மைலேஜ்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரைட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்யூட் வண்டிங்கிறதுனால இதோட டேர்னிங் ரேடியஸ்லாம் நல்லாவே இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்டடிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸோ வெயிட்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. பவர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலில் நல்லாயிருக்கு. இனிஷியல் மிட் ரேஞ்சிலலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. பட்டு டாப் எண்டில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது வண்டி. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது டாப் எண்டுக்காக மேக் பண்ணது கிடையாது, சிட்டி யூஸ்க்காக மேக் பண்ணது இது. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றியெல்லாம் பேச தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிட்டி யூஸ் பண்ணுறதுனால கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ 90 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்டைன் ஆகுது. அப்புறம் 100 மேலே தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது வண்டி. அப்புறம் இதோட கியர் வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கரெக்டாக ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லூப் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா கியர் பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஒரு நல்ல கியர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பிரேக்கிங் பார்த்துடலாம். ஸோ அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 90 போயிடுது. ஸோ இப்போ நான் 80 போயிட்டுருக்கேன். இப்போ பிரேக்கிங் டக்குன்னு பிரேக் நிற்கிது. பிரேக்கிங்லாம் பக்காவாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது எம்டியோட பிரேக் கொடுத்ததுனால நல்லாவே நிற்கிது. ஸோ ஏபிஎஸ் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட்டாகிற இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ரிவ்யூஸ் ட்ராவல் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ரிவ்யூஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பாய்.